Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes craftsல இருந்து glue gun hacks தான் வந்து டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து glue gun hacks part 1 வந்து போட்டுருக்கோம். ஸோ நீங்க அதை இன்னும் செக் அவுட் பண்ணல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம். ரொம்பவே வைரலான 5 glue gun hacks தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து இந்த டீ கப்பு காஃபி கப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம குடிச்சிட்டு வைக்கும் போது அது வந்து டீ டேபிள் இல்லாட்டி காஃபி டேபிள் மேலே வந்து லைட்டாக சிந்த ஆரம்பிக்கும். அப்படி சிந்தாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு கீழே ஒரு பேஸ் வந்து வைக்கிறாங்க. அது வந்து க்ளூ கன் வச்சு தான் செய்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட ஹேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக திக்காகவும் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம காஃபி குடிக்கும் போதும் டீ குடிக்கும் போதும் வந்து கப்பு கீழே வந்து இந்த பேஸை வந்து வச்சுக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் ஒரு சோக்கர் மாதிரி இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு அதுவும் க்ளூ கன் வச்சே வந்து நம்ம ஒரு நெக் பீஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட நெக் பீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு, நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நல்லா வளைஞ்சும் கொடுக்கும். அண்ட் இதில் வந்து நான் ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளூ அண்ட் ரெட் இந்த காம்பினேஷன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் வந்து நம்ம ஒரு ஃபோன் கேஸ் வந்து செஞ்சுருப்போம். அதுலேயும் வந்து நான் ப்ளூ அண்ட் ரெட் காம்போ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ செம்மையாக இருக்கும் இந்த ஒரு காம்போ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த காம்போ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேக்குமே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு லாக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான நெக் பீஸாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸோட கலர், ட்ரெஸ்ஸோட காம்போக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து நெக் பீஸ் நம்மளே செஞ்சுக்கலாம். அதுவும் DIY அப்படிங்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நமக்கே. ஸோ இந்த ஹேக் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஹேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக்கை வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு ஸ்பூன் செய்கிற ஹேக் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்றாங்களாமா. கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆகும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்காமா. அதனால் இன்னொரு ஸ்பூனுக்காக அந்த ஒரு ஸ்பூனை வச்சு அந்த க்ளூகன் வச்சு இன்னொரு ஸ்பூன் செஞ்சு அதை வச்சு சாப்பிட போகிறாங்களாமா. ஸோ இப்போ இந்த ஸ்பூன் ஹேக்கை தான் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். செம காமெடியாக இருக்குது கான்செப்டே. ஐயோ ஐயோ. ஸோ இப்போ இந்த ஹேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸ்பூன் வந்து ரெடி ஆயிடுச்சு, க்ளூ கன் ஸ்பூன். இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த க்ளூ கன் பொறுத்த வரைக்கும் இந்த க்ளூ வந்து எதுலேயுமே ஒட்ட மாட்டேங்குது, ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி எடுத்தோம் அப்படின்னாலே வந்துடுது எல்லாத்துலேயுமே. ஓகே, நம்மளோட ஸ்பூன் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம காமெடியாக வந்திருக்கு. இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்பூனுக்கு மேலே ஒரே ஒரு லேயர் ஆஃப் இந்த க்ளூ தான் போட்டேன். இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப தின்னாதோ இந்த மாதிரி தான் வருது. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸ்பூன் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது எனக்கு வந்து போடும் போது தெரியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லேயர் மட்டும் போடாமல் ஒரு 2லேருந்து 3 லேயராவது போட்டிங்க அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி எடுத்து சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து நல்ல ஒர்க் ஆயிருக்கு. தப்பு வந்து என்னோட தான். நம்ம வந்து கொஞ்சம் திக்காக போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக திக்காக போடுங்க. இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இதில் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், சூடாக இருக்கிறது ஏதாவது இதில் சாப்பிட முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி பிளாஸ்டிக்கு. சூடாக இதில் படும்போது லைட்டாக உருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், சூடானது இதில் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. மேபி ஸ்நாக்ஸ் வேணால் சாப்பிட்லாம் போல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மிக்சரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணால் சாப்பிட்டுக்கலாம் போல். ஸோ அவ்வளோதான், இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. நம்ம வந்து 4th ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஓகே, நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு 3 பென்சில் இல்லாட்டி 4 பென்சில் வந்து வச்சுக்கிறாங்க. 4 பென்சிலையும் சேர்த்து வச்சு க்ளூகன் போட்டு ஒட்டிடுறாங்க. ஸோ அது எழுதும் போது நெக்ஸ்ட் லைனில் வந்து சூப்பராக எழுதிடலாம். ஒரே டைமில் வந்து 4 லைனுக்கும் சேர்த்து எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஹேக் தான் இது. ஸோ இந்த ஹேக் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஹேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து இன்னொன்று செஞ்சுருந்தேன். ஸோ அதை எழுதியும் பார்த்தேன். சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அந்த கிளிப்பிங் வேணால் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து அசைன்மெண்ட் ஹேக். நம்ம வந்து அசைன்மெண்ட் எழுதும் போது அப்படியே ஒரு பக்கமாக எழுதிக்கிட்டு இருப்போம். நோட்டாலாம் நான் எழுதிருக்கேன் அசைன்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி எழுதும் போது ஒரு 5-6 பெண்ணை வந்து சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படி ஜாலியாக எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹேக் வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேக்கை வந்து அசைன்மெண்ட் இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேக்குமே வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் வந்து ஒரு சூப்பரான டிஸ்கோ செட்டப் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது அது வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து சூப்பராக வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
இதோட கிளிப்பிங்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. செம்ம சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஹேக்னா இது தான். செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இது அப்படியே பார்க்கும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து என்னால் அவ்வளோவா அது வந்து ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். ஒரு ரூமில் இதை வந்து வச்சோம் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாக இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டைமில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டார்ச்சோட இதை வந்து வெறும் டார்ச் மேலே இப்படி வச்சுட்டு இதை மட்டும் நம்ம சுற்றணும்னு வைங்களேன், அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக சுற்றுற மாதிரி இருக்கும். செம்மையான எஃபெக்ட். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஹேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் பண்ண 5 ஹேக்லேயுமே வந்து இந்த ஹேக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஹேக் வந்து நம்ம 100 கொடுக்கலாம் 10க்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன் நான் இதை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 ஹேக்குமே வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. எல்லா ஹேக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சிலது வந்து நம்ம சரியாக செய்யலை, அதனால தான் ஒர்க் அவுட் ஆலையே தவிர அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு தான். ஸோ நீங்கள் வந்து செய்யும் போது கரெக்டாக செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட 5 ஹேக்குமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.